45 நாளுக்குள்ள சொல்லணும் அப்படின்றதுன்னா 45 நாளுக்குள்ள பண்ண முடியுமா? எந்த ஒரு இண்டிவிஜுவலாவது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கக்கூடிய 6 லட்சம் ஓட்டை எடுத்து 40 நாள் அனலைஸ் பண்ணி தனித்தனியா பிரிச்சு சொல்ல முடியுமா? ராகுல் காந்தி சொல்றாரு, நான் 40 பேரை வச்சு 6 மாசம் பண்ணேன் அப்படின்றாரு. இதை 45 நாள்ல எப்படிடா பண்ண முடியும்? முட்டா பையலான்னு திருப்பி கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா? உன்னுடைய டாக்குமெண்ட் அது. அதுல இவ்வளவு அனமாலிஸ் இருக்குதா, குறைபாடுகள் இருக்கு, அதுக்கு என்ன பதில் அது சொல்லு. ஜீரோன்னு குறிப்பிட்டதுக்கு காரணம் வந்து அவங்கெல்லாம் வந்து வீடற்றவர்கள், ஏழை எளிய மக்கள், அவங்கெல்லாம் பிளாட்பாரத்தில் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஜீரோன்னு நாங்க போட்டிருக்கோம். 2 கேள்வி. யாரு போயிட்டு எனுமரேஷன் பண்ணது? அப்படி ஒருத்தருக்கு வீடே இல்லை, எப்படி வாக்காளர் பட்டியலை கொண்டு வருவ? ஏங்க வீடு இல்லைன்னா எவ்வளவா ஓட்டுங்க சேர்க்கலாம்? ஏங்க அது ஓட்டே போலி ஓட்டுன்னு சொல்றான், அது எப்படி ஏழை ஓட்டு நீ கண்டுபிடிச்ச? ஓட்டே போலி ஓட்டு. நீ சொல்ற மாதிரி பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவனுடைய ஓட்டே எனுமரேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, கணக்கில் எடுத்துட்டு வச்சுக்கோங்க, அப்பம் பேர் இருக்காது அவனுக்கு. அப்பால யாராவது பிறக்க முடியுமா? அது டிஜி கேவிவி அப்படின்றது அப்பம் பேரா? எப்படி உன்னோட போர்ட்டல் ஒத்துக்குச்சு அதை சொல்லு முதல்ல. நீ வசதி பண்ணி கொடுத்துருக்கிறிய நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டலு, அது இந்த வசதி ஏன் பண்ணி கொடுத்த அப்படியே சேர்க்கறதுக்கு? சொல்லு. அவன் யாருன்னே தெரியாது, நீ எப்படி ஏழைன்னு கண்டுபிடிச்ச? அவர் சொல்றது போலி ஓட்டு, போலி நல்லா இல்லாதவங்க ஓட்டு, இல்லாதவங்க ஓட்டுற வந்து இருக்கிறான் அவனும் ஏழை அப்படின்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? புரியுதா? ஒரு மோசடி பேர், ஒரு பொய்யை மறைக்க பல பொய் அடுக்கடுக்க சொல்லிட்டு வரான். மோடியோட சகவாசம் வேற ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க. இல்ல இதுல சிசிடிவி வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னா, அது வந்து தனி மனித உரிமைகளை பாதிக்கும். வாக்காளர்களுடைய தனி மனித உரிமை ஒண்ணு இருக்கு, அதை பாதிக்கும் மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி பாதிக்கும்? வாக்காளருடைய உரிமையை பாதிக்கணும். எப்படி பாதிக்கும்? நான் வந்து லைன்ல நின்று நான் ஓட்டு போடுறேன், அதுல அது தெரியுது, அது என் உரிமை எங்க பாதிக்குது? சில பேர்லாம் வந்து என்னுடைய போட்டோ வருது, என்னுடைய வீடியோக்கள் வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க. ஏங்க தேர்தல் ஆணையத்துல நீ போயிட்டு ஓட்டு போடுற போட்டோ வீடியோ இருக்குங்க, ரெக்கார்ட் ஆகிருக்குங்க, அது எப்படிங்க மோசடி ஆகும்? அதில் என்ன பண்ண முடியும்? நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நான் ஓட்டு போடுறேன், இந்த காட்சி எப்படி என்னோட தனிமனித உரிமை மீறல் ஆகும்? சொல்லுங்க, சொல்லுங்க. நேம் ஒன் ரீசன். இல்ல அப்படிதான் அவங்க காரணம் சொல்றாங்க தேர்தல் ஆணையர். என்னங்க அது கதையா இருக்குது? 45 நாளுக்குள்ள அழிச்சு விட்ட. ஏன் அழிச்ச? ஏன் 45 நாளுக்குள்ள அதே வர அந்த உரிமை பிரச்சனை வராதா?